60 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி வந்து நாம் வேலை செய்யாமல் ஒரு மந்த்லி இன்கம்மை வந்து வாங்கலாம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதுமையில் நிதி நலனை பற்றி பேசிட்டு வரோம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி வந்து நாம் வேலை செய்யாமல் ஒரு மந்த்லி இன்கம்மை வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்மக்கிட்ட நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சது ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ அது நமக்கு மாதாந்திர வருமானம் தரும். மந்த்லி ஸ்கீம்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கமில் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வருமானம் தரும். அதுலேயும் மந்த்லி ஸ்கீம் இருக்குது. சீனியர் சிட்டிசன் சூப்பர் சேவிங் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு வருமானம் தரும். இதெல்லாம் நமக்கு ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனலாக இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது வாடகை. மந்த்லி நம்ம வந்து வாடகை, வீடு வாடகைக்கு விடலாம், இல்லை கமர்ஷியல் வாடகைக்கு விடலாம். இது நமக்கு வந்து அதிக அளவில் பணத்தை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போது நான் முதல்ல சொன்ன அந்த ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகட்டும், இல்லைனா உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் பாண்ட்ஸு கூட சேர்த்துக்கலாம், ஆர்பிஐ பாண்ட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அதுவாகட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் ஆகட்டும். இதிலலாம் என்ன சிக்கல் அப்படின்னா, இதிலெல்லாம் லாக்இன் பீரியட் இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி அதோட ரிட்டர்ன்ஸும் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு லேயர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கருதணும். ஏன்னா இது நமக்கு ரெகுலராக இன்கம் தருது அப்படின்னாலும் அது நம்ம எடுக்காத பணம் அதிகமாக வளர்ச்சி அடைவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு தான். ஸோ இதை ஒரு கன்சர்வேட்டிவாக நம்ம ஒரு 30% மட்டும்தான் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போடலாம். ஸோ என்ன சொல்ல அப்படின்னா, உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4த்தையும் நீங்கள் வகைப்படுத்தி ஒரு பக்கெட்டாக மட்டும்தான் வைக்கலாம். இன்னொரு பக்கெட்டில் வந்து ரெண்டல் இன்கம். இந்த ரெண்டல் இன்கமில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சராசரியாக 1% நமக்கு கிடைக்கணும் வாடகையாக. எடுத்துக்காட்டுக்கு நம்ம 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வைத்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு மாதம் தோறும் அது வந்து 1 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து வாடகை வந்து தரணும். இதுதான் சரியான கணக்கு. ஆனால் இங்கே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு 30,000 ரூபா 40,000 ரூபா வாடகை வருவதே மிகவும் கடுமையான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட ரெண்டல் ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த 1 கோடியை முடக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது சரியான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு எமோஷனல் கனெக்ட் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி மேலே அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் டைல்யூட் பண்ண பாருங்கள், லிக்விடேட் பண்ண பாருங்கள். ஏன்னா அதை விட நல்ல ப்ராடக்ட்லாம் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இந்த ரெண்டல் இன்கம் எனக்கு உணர்வுபூர்வமாக தேவைப்படும், இந்த பில்டிங்லாம் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த முதல் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதனுடன் சேர்த்து இதையும் நீங்கள் ஒரு லேயராக வச்சுருக்கலாம். இதில் ஒரு 30% வச்சுக்கலாம். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ புதுமையாக பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு, அக்ரெசிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதில் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோவையும் உறுதிப்படுத்தும், ஸ்டெபிலிட்டியும் உறுதிப்படுத்தும், ஃப்யூச்சர் க்ரோத்தையும் உறுதிப்படுத்தும். அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் சொல்லலாம். அதில் 3 வகை இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் 3 வகை இருக்குது. ஒன்று வந்து மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சராசரி 6% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் உங்களுடைய பேங்க் ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் அந்த ரேட்டுக்கு கிடைக்கும். 7 to 8% உங்களுக்கு கிளாக் பண்ணும். இதில் வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோவையும் நம்ம என்ஷூர் பண்ணலாம், ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் நம்ம என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டோட தொடர்புடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி. இதுதான் க்ரோத் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். நான் எப்படி வந்து முதல்ல அந்த ஃபிக்ஸட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லும்போது அதை ஒரு பக்கெட்டாக போடுங்க, ஒரு 30% வைங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டல் இன்கம் தருகின்ற ரியல் எஸ்டேட்டை ஒரு 30% வைங்க அப்படின்னு சொன்னோம். அந்த 3ஆவதாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது 33% அப்படின்னாலுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து அகைன் நீங்கள் 3 லேயர் போடணும். மணி மார்க்கெட்டில் கட்டாயம் கொஞ்சம் பணத்தை வைத்துக்கொள்ள வேண்டும், டெட் ஃபண்ட்ஸில் கட்டாயம் பணத்தை வைத்துக்கொள்ள வேண்டும், மீதி பணத்தை தான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் நீங்கள் கொண்டு வரணும். இது எதற்கு அப்படின்னா, உங்களுடைய 1 வருட தேவையை வந்து மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் வந்து நிவர்த்தி செய்யும். உங்களுடைய 1 வருடத்திலிருந்து 5 வருட தேவையை வந்து டெட் ஃபண்ட்ஸ் வந்து நிவர்த்தி செய்யும். 5 வருடத்துக்கு மேலான காலத்துக்கு வந்து நாம் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா அதுதான் அதிக வளர்ச்சி தரும். 15% சராசரி இல்லை 12% சராசரி தருது அப்படின்னா, அப்போ தான் நம்ம முதலீடு செய்த பணம் அதிக அளவில் வளர்ச்சியை தரும். நமக்கு மாதந்தோறும் வருமானம் வராத போது நாம் சேர்த்து வச்ச பணம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தால் மட்டும்தான் நாம் 80-90 வயசில் வந்து
பணத்தை வந்து எந்த சஞ்சலமும் இல்லாமல் எடுத்துகிட்டே இருக்க முடியல. ஆனால் நீங்கள் குறைந்த வட்டியில் வந்து முதலீடு பண்ணி வச்சுருந்தீங்க, சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு 60 வயசுலேயும் வந்து நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மிக விரைவாக உங்களுக்கு காலி ஆகிடும். ஒரு 70-75 வயசில் காலி ஆகிடும். அதற்கு பின்பு ஒரு 15-20 வருஷம் நமக்கு காலம் இருக்கும்போது பணத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வி வருது. ஸோ நம்ம சம்பாதிக்கும் போது நம்ம கன்சர்வேட்டிவாக இருக்கிறது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு பண வரத்து வந்துட்டே இருக்குது. ஆனால் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அக்ரெசிவாக கொஞ்சமாவது இருக்கணும். இதில் அக்ரெசிவ் அப்படின்னு சொன்னோன்னே பாலாசிங் சொல்லிட்டாரு, நான் வந்து என் பணத்தை 2 மடங்கு ஆக போகிறேன், 3 மடங்கு ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் சிஸ்டமில் போய் மாட்டிக்காதீங்க. எப்படியும் பணத்தை யாரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு விரைவாக இரட்டிப்பு பண்ணி தர முடியாது. முறைப்படி ஒரு நிதி ஆலோசகரை அணுகி அதை சரியாக கட்டமைத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேயராக கட்டமைச்சு தருவாங்க. அப்படி லேயராக கட்டமைச்சு தரும்போது உங்களுடைய இன்றைய வாழ்வும் நன்றாக இருக்கும், அடுத்தடுத்த ஃபியூச்சர்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் உங்களுக்கு விரிவாக ஏதாவது தெரியணும்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதையும் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மேலான தகவல்கள் வேறு எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.